ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது. மொத்தம் 66 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் நாளை பரிசீலனை. அதிமுக தேமுதிகவை தொடர்ந்து ஈரோடு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக நாம் தமிழர் தமிழக வெற்றிக் கழகமும் அறிவித்துள்ளது. எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை எனவும் திட்டவட்டமாக கூறியுள்ளது. ஈரோடு இடைத்தேர்தலால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாற்றமும் நிகழப்போவதில்லை என ஜெயக்குமார் பேட்டி. இடைத்தேர்தலை புறக்கணிப்பது அதிமுகவின் தனிப்பட்ட முடிவு எனவும் விளக்கம். பச்சோந்தி, அந்தர்பல்டி, இரட்டை வேடம் போன்றவற்றின் ஒட்டுமொத்த அடையாளம் திமுக என ஜெயக்குமார் கடும் விமர்சனம். பொய்மையே வெல்லும் என்ற கொள்கை கொண்ட கட்சிதான் திமுக எனவும் தாக்குதல். ஈரோடு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பது தவறு. வி.கே. சசிகலா கருத்து. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் 108வது பிறந்தநாள் கொண்டாட்டம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு எடப்பாடி பழனிசாமி மலர் மரியாதை. ஏழைகளுக்கு அதிகாரம் அளிக்கவும் சிறந்த சமுதாயத்தை உருவாக்கவும் முயற்சி மேற்கொண்டவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. The great MGR, his governance was full of compassion toward the poor. The subjects of healthcare, education and empowerment of women were dear to him. MGR ने परिवार के आधार पर नहीं बल्कि प्रतिभाओं के आधार पर लोगों को आगे बढ़ाया। यही कारण है कि आज भी समाज के गरीब तबके के लोग उन्हें अपना सबसे बड़ा नेता कहते हैं। मैं उन्हें अपनी श्रद्धांजलि देता हूं। கூத்தாடி என்ற கூற்றை சுக்குநூறாக உடைத்து தமிழக அரசியலின் மையமானவர் எம்ஜிஆர். இறந்தும் வாழும் புரட்சி தலைவருக்கு பிறந்தநாள் வணக்கம் என தாவேக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் புகழாரம். மாநிலம் முழுவதும் எம்ஜிஆரின் பிறந்த நாளை கொண்டாடிய அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்தும் மக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டம். தேனி ஆண்டிப்பட்டியில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா போஸ்டரை கிழித்த அதிமுக ஒன்றிய செயலாளர். போஸ்டரில் தன்னுடைய படம் இடம்பெறவில்லை என்ற ஆத்திரத்தில் கிழித்ததால் மாவட்ட நிர்வாகிகள் அதிர்ச்சி. பரந்தூர் விமான நிலையத்திட்ட எதிர்ப்பு குழுவினருடன் சந்திக்கும் நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். டிஜிபி அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மனு. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிரான தமிழக அரசின் வழக்குகளை விசாரிக்க ஏற்றது நீதிமன்றம். துணைவேந்தர்கள் நியமனத்திற்கு எதிரான வழக்குகள் உள்ளிட்ட வழக்குகள் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்ப்பு.
விக்கிரவாண்டி சிறுமி மரணம் வழக்கு தொடர்பான விசாரணையை சிபிஐ அல்லது சிபிசிஐடிக்கு மாற்ற கோரிய மனு. சிறுமியின் தந்தை தாக்கல் செய்த மனு குறித்து தமிழக அரசு, சிபிஐ உள்ளிட்டோர் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. நில அபகரிப்பு வழக்கு குறித்து தவறான தகவல் பரப்பியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் தொழிலதிபரை கடத்தி பணம் பறித்த வழக்கில் கைதான அதிகாரிகளின் ஜாமீன் மனு. காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. செல்போன், கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் சிலை வளாகத்திற்குள் கொண்டு செல்லப்பட்டது எப்படி? அறிக்கை தாக்கல் செய்ய சிறைத்துறை டிஜிபிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரண வழக்கில் கைதானவர்கள் ஜாமீன் கோரிய மனு. சிபிசிஐடி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மும்முரமாக நடைபெற்று வரும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணி. கழகு பார்வை புகைப்படங்கள் வெளியீடு. துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட ரவுடி பாம் சரவணனுக்கு 30ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. சென்னை கடற்கரை பகுதிகளில் கரை ஒதுங்கும் ஆலிவ் ரிட்லி ஆமைகள். அடுத்தடுத்து ஆமைகள் உயிரிழந்து வருவதால் வன ஆர்வலர்கள் அதிர்ச்சி. புதுக்கோட்டை வடமால்பூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் தடியடி. கலெக்ஷன் பாயிண்டில் அதிகளவு பார்வையாளர்கள் கூடியதால் தடியடி நடத்தி கலைத்த போலீசார். திருவண்ணாமலை அருகே பொங்கல் திருவிழாவில் திமுக நிர்வாகி மண்டை உடைக்கப்பட்ட சம்பவம். கஞ்சா போதையில் தாக்கியவர் கைது செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் போராட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நிலத்தகராறில் பதியப்பட்ட வழக்கில் கைதாக மறுத்த விசிக பிரமுகர். 5 மணி நேர பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் கதவை உடைத்து கைது செய்ய முயற்சித்த போலீசாரால் பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் வெள்ளக்குட்டை பகுதியில் எருது விடும் விழா கோலாகலம். 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற நிலையில் ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளிப்பு. நெல்லையப்பர் கோவிலில் இசைஞானி இளையராஜா சுவாமி தரிசனம். நெல்லையில் நடைபெறும் இசை கச்சேரிக்கு வருகை தந்த நிலையில் வழிபாடு செய்தார். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் வரும் 18ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 19ஆம் தேதி புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி உட்பட 9 மாவட்டங்களில் மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா விருது வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பாரா பேட்மிண்டன் வீராங்கனை மனிஷா ராமதாஸுக்கும் அர்ஜுனா விருது வழங்கி கௌரவிப்பு.
இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங்கிற்கு கேல் ரத்னா விருது வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனு பாக்கருக்கும் கேல் ரத்னா விருது வழங்கி கௌரவிப்பு. கடந்த 2022ஆம் ஆண்டு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து காதலனை கொலை செய்த வழக்கு. கன்னியாகுமரியைச் சேர்ந்த காதலி, அவரது மாமா குற்றவாளி என கேரள நீதிமன்றம் தீர்ப்பு. டெல்லி மெட்ரோவில் மாணவர்களுக்கு 50% சலுகை அளிக்க வேண்டும். மெட்ரோ சலுகை செலவை மாநில அரசுடன் சேர்த்து மத்திய அரசும் ஏற்க வேண்டும் என பிரதமருக்கு கெஜ்ரிவால் கடிதம். பாலிவுட் நடிகர் சாயிப் அலிகானை கத்தியால் குத்திய மர்ம நபர் கைது. பாந்த்ரா காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் பனிப்பொழிவு அதிகரிப்பு. இமாச்சலில் பனிப்பொழிவால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 59,600க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,450 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.